உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஓராண்டு முதுகலை சட்ட பட்டதாரிகளின் விண்ணப்பங்களை நிராகரிக்க இடைக்கால தடையும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ சட்டக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை பார்த்தீங்கன்னா, விண்ணப்பித்து ஓராண்டு சட்ட முதுகலை பட்டதாரிகளின் விண்ணப்பங்களை நிராகரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை பார்த்தீங்கன்னா விதித்திருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்ப ஆசிரியர்கள் தேர்வு வாரியமானது ஆன்லைனில் விண்ணப்பங்களை பெற்று வருகின்றன. இது தொடர்பாக ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஜனவரி 24ஆம் தேதி அன்று அறிவிப்பினை பார்த்தீங்கன்னா, உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க ஓராண்டு முதுகலை சட்டப் படிப்பை தகுதியாக கருத முடியாது என்றும், 2 ஆண்டுகள் முதுகலை சட்டப் படிப்பை நிறைவு செய்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என்று பார்த்தீங்கன்னா கூறப்பட்டது. இதை எதிர்த்து ஆண்டாள் என்ற ஆட்சியாரி உள்ளிட்ட பலர் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. ஸோ இந்த வழக்கு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா, மனுதாரர்கள் தரப்பில் அரசு சட்டக் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களை ஓராண்டு சட்ட முதுகலை படிப்பை பார்த்தீங்கன்னா, முடித்தவர்களுக்கு தகுதியானவர்களுக்கே என்று வாதிடப்பட்டது. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி ஓராண்டு சட்ட முதுகலை படிப்பின் பட்டம் பெற்றுள்ள மனுதாரர்களிடம் இப்பணியிடங்களுக்கு ஆன்லைன் விண்ணப்பங்களை பெறலாம். ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் அவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. ஸோ மேலும் இது தொடர்பாக ஆசிரியர்கள் தேர்வு வாரியம், தமிழகத்தில் அரசு உயர்கல்வித்துறை, சட்டத்துறை ஆகியவற்றை பார்த்திங்கன்னா பதில் மனுவும் தாக்கல் செய்திருக்காங்க. ஸோ விசாரணை பார்த்திங்கன்னா மீண்டும் 13ஆம் தேதிக்கு பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் அந்த விண்ணப்பிச்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிராகரிக்கக்கூடாது அப்படின்றதுனால சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருந்தாலும் மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஆனது மார்ச் மாதம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இதுக்கான முழு முடிவு தெரியும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.